ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சூட்ஸ் பை ஆர் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவல்னால் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சூட் ஃபைல் பண்ண முடியுமா? இதுக்கான ஆன்சர் எஸ். அண்ட் இதுக்கான ப்ரொசீஜர் சிபிசியோட செக்ஷன் 79 அண்ட் செக்ஷன் 80 கீழே கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 79ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கான பார்ட்டிஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபென்ஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 80க்கு கீழே நோட்டீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு கவர்மெண்ட் மேலே இல்லாட்டி பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஒரு க்ரீவியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். இந்த நோட்டீஸ் அனுப்புறது ஒரு கம்பல்சரியான ப்ரொசீஜர். இந்த நோட்டீஸ் அனுப்பாமல் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் வேலிடாக இருக்காது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லாட்டி பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒஃபிஷியல் கெப்பாசிட்டியில் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுவோம். ஒஃபிஷியல் கெப்பாசிட்டியோட மீனிங் என்னென்னா, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அஃபீஷியல் இல்லாட்டி பப்ளிக் ஆஃபீஸர் அவங்களோட ஒர்க் டைமில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அவங்க மேலே சூட் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 80க்கு கீழே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணுன்றதை பார்த்தோம். பட் இந்த நோட்டீஸ் எக்ஸாக்டாக யாருக்கு சென்ட் பண்ணணும்? சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்களோட செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணணும். ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறப்போ அவங்களோட ஜென்ரல் மேனேஜருக்கு நோட்டீஸ் ஃபைல் பண்ணணும். பப்ளிக் ஆஃபீஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும் 2 மாதத்துக்கு முன்னாடி எதுக்காக நோட்டீஸ் சென்ட் பண்ணணும்? இதுக்கான ஒப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கேசஸ் மேலே பப்ளிக்கோட மணி, அதாவது கவர்மெண்ட்டோட மணியை செலவழிக்க வேணான்ற ஒரு ரீசன்னாலையும், கவர்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய தப்பை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த 2 மாதத்துக்கான டைமையும் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரொசீஜரை சிபிசியில் செட் பண்ணியிருக்காங்க. ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் நோட்டீஸ். கவர்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய நோட்டீஸில் என்னெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது என்ன ரீசனுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறோன்றது அந்த நோட்டீஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் கரெக்ட் பார்ட்டிஸ். பிளெயின்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் யாருன்றது நம்ம எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன் ரிலீஃப். இந்த கேஸ் மூலமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்ம அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நோட்டீஸ் ரைட்டிங்கில் தான் இருக்கணும். அண்ட் நோட்டீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சென்ட் பண்ணியிருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வெய்வர் ஆஃப் நோட்டீஸ். இது செக்ஷன் 80 clause 2ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அர்ஜெண்ட்டாக ரிலீஃப் தேவைப்படுது, இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பாமையே அவங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சூட் ஃபைல் பண்ணலாம். இந்த ப்ரொவிஷன் சிபிசியோட செக்ஷன் 80 clause 2ல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 81. செக்ஷன் 81க்கு கீழே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்க்கு சில இம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ண முடியாது, பப்ளிக் ஆஃபீஸரோட ப்ராப்பர்ட்டியை கோர்ட் ப்ராப்பர்ட்டியோட அட்டாச் பண்ண முடியாது, அண்ட் பப்ளிக் ஆஃபீஸரோட ஒர்க் தடை போடுற மாதிரி இருந்துச்சு அண்ட் மக்கள் அதனால் பாதிக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கோர்ட்டுக்கு நேரடியாக வராமையே கேஸ் ப்ரொசீட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் ஆகிருக்கிறப்போ அவங்க கம்பல்சரி கோர்ட்டுக்கு வந்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 82. செக்ஷன் 82ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் டிக்ரி பாஸ் ஆச்சுன்னா அது 3 monthsக்கு அப்புறம் தான் எஃபெக்ட்டுக்கு வரும்.